இன்றைக்கு ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று புனிதர்கள் பேதுரு, பவுல் திருத்தூதர்களுடைய பெருவிழா. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவ நீரூற்றான இறை வார்த்தைகள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 12 இறை வார்த்தைகள் 1-11 முடிய. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததை கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக் கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடைய அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மையென்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியில் வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன் உணர்வு பெற்ற போது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு, இறை குணமே நாம் இணைந்து சென்றிடுவோம். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு, இறை குணமே நாம் இணைந்து சென்றிடுவோம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். நம் தேவன் தரும் ஜீவ நீரூற்றான இறை வார்த்தைகளை கேட்டீங்க. என்ன ஒரு அதிசயத்தை பாருங்க. ஆண்டவர் வானதூதரையே அனுப்புறார் கீழே. யாருக்காக? தனக்காக தன்னையே தியாகம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த திருத்தூதர்கள் ராயப்பர், பவுல் அவங்களுக்காக அனுப்புறார். ஏரோது அரசன் என்ன பண்றான்? திருச்சபையும் அதை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். அப்படி கொடுமைப்படுத்தும் போது யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அதை பார்த்தோன்னா யூத மக்கள் தான் யாரை விடுதலை செய்யும் போது பரபாசை பரபாசின்னு என்று கத்தின மக்கள் அல்லவா?
அவர்களை இந்த மாதிரி யோவான வாளால் கொன்ற உடனே அவங்களாம் ரொம்ப ஜாலியா இருக்கிறத பார்த்துட்டு, ஆஹா மக்கள் நம்மளை ரொம்ப பெருமையா பாக்குறாங்க, பெருமையா பேசுறாங்கன்ட்டு அவன் கடவுளுக்கு விரோதமா என்ன செஞ்சான்? திருத்தூதர்கள் அவரை பிடிச்சி என்ன பண்ணிட்டான்? பேதுருவையும் தொடர்ந்து கைது செய்து சிறையில போட்டான். சிறையில போட்ட உடனே சேசப்பா சும்மா விடுவாரா? அவர் தேர்ந்தெடுத்த மகன் அல்லவா? அதனால உடனே ஏசப்பா என்ன செஞ்சாருன்னா, அந்த அவருடைய வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவுல பேதுரு படை வீரர் இருவருக்கு இடையே இரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு பார்த்து சிறையில இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் அங்கு வர்றார். வந்து என்ன செய்யறாரு? அந்த அறை முழுவதுமே ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்துடும் சொல்லி அவர் என்ன செய்யறாரு? அழைச்சிட்டு போறார். அழைச்சிட்டு போகும்போது இடையில வந்து உங்க கட்சியை கட்டிக்கோ, மிதியடிய போடு அப்படின்னு சொல்லி மனிதர்கள் பேசுற மாதிரியே வானதூதர் பேசுறார். பாருங்க, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இறைவனுக்கு நாம் ஏற்புடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது நிச்சயமாக வானதூதர்கள் வந்து நமக்கு உதவி செய்வார்கள். உன் கால் கல்லில் மோதாதபடி உன்னை நான் பாதுகாப்பேன் என்று ஏசப்பா சொன்னது போல நம்முடைய காலில் மோதாதபடி இயேசு நம்மை பாதுகாக்கிறார். அதனாலதான் திருப்பாடல் 34 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 1-2, எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அன்பு பிள்ளைகளை, நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்குங்க. நீங்க இறைவனுக்காக உங்களை நீங்களே எடுத்து முன்னாடி நீங்க நடந்தீங்கன்னா, ஏசப்பா உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் முன்னும் பின்னும் இடமும் வளமும் அவரே உங்களுக்கு கேடகமும் கோட்டையும் கவசமாக இருப்பார். இதுக்கு பேதுருடைய வாழ்க்கை தான் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. என்ன செஞ்சாரு? உடனே பேதுரு அழைச்சுக்கிட்டு காவல் தூதர் முன்னாடி போறாரு. 1ஆம் காவல் நிலை, 2ஆம் காவல் நிலை எல்லாம் தாண்டி போய் இரும்பு காவல் அப்படிங்கிற ஒரு கேட்டு கிட்ட வந்தோன்னா அந்த இரும்பு கேட் என்ன பண்ணுது? தன்னாலே திறந்துது. ஆக இறைவனை நோக்கி நாம் ஓடும் பொழுது நம்மை பிடித்து கொண்டிருக்கின்ற துன்பங்கள் விலகும், பிணிகள் விலகும், பாவங்கள் போகும், எல்லா வகையான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆகவே அன்பு பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பார்ந்த பிள்ளைகளை, அந்த வானதூதரை அனுப்பி இறைவன் பேதுருவை காப்பாற்றியது போல நிச்சயமாக நாம் இறைவனுக்காக நம்மையே தியாகம் செய்து அவருக்காக நாம் உழைக்கும் பொழுது, அவருக்காக நாம் வாழும் பொழுது நிச்சயமாக வானதூதரை கொண்டு நம்மை இறைவன் பாதுகாப்பார், பண்படுத்துவார், பயன்படுத்துவார். நம் தலைமுறைகள் எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர் பெற்ற ஒரு தலைமுறையாக நிச்சயம் வாழும். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவ நீர் ஊற்றான இறை வார்த்தை என்ன தெரியுங்களா? திருப்பாடல் 34 எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவிக்கிறார். ஆகவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாது, இறைவனுக்காக நீங்கள் தியாகம் செய்து அவருடைய பணியை செய்யும் பொழுது நீங்கள் நிச்சயமாக எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.